ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம். சாயன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்மக்கிட்ட செல்வமே தங்கலை, நம்மக்கிட்ட செல்வம் எப்படி சேரணும், நம்மக்கிட்ட செல்வம் அதிகப்படியாக ஏன் தங்க மாட்டேங்குது, அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு தெரியுங்களா? செல்வம் நம்மக்கிட்ட தங்கணும் அப்படின்னா அந்த செல்வத்துக்கு நீங்கள், அதாவது நாம் அடிமையாகக்கூடாது. செல்வத்திற்கு அடிமையாகி லோபியாக மாறிவிடக்கூடாது அப்படின்னு சாயப்பா சொல்கிறாரு. யார் ஒருத்தர்கிட்ட செல்வம் இருக்குதோ அவங்களுக்கு சாயப்பா சொல்கிற ஒரு பதில் என்னென்னா, பித்தமும் செல்வமும் ஒன்று தான். உடல் ஆரோக்கியத்திற்கு பித்தமும் அவசியம்தான். அதுபோலவே செல்வமும், உடல் உள்ளவரை செல்வமும் தேவை. மனிதனாக ஒருத்தன் பிறந்தா அவன் சாவர வரைக்கும் அவனுக்கு செல்வம் தேவை. ஆனால் செல்வத்திற்கு அடிமையாகி லோபியாக மாறிவிடக்கூடாது. தர்ம சிந்தனை உள்ளவனாக இருக்கும் அதே நேரத்தில் வீண் செலவும் செய்யாமல் இருக்கணும். இப்போ நீங்கள் தர்மம் செய்யணும்னு எந்த அளவுக்கு உங்கள் மனதில் உங்கள் சிந்தனை ஓடுதோ அந்த அளவுக்கு நீங்கள் உங்களோட செலவு, தேவையில்லாத செலவை நீங்கள் செய்யாமல் இருக்கணும் அப்படின்னு நம்ம சாயப்பா சொல்கிறாரு. நீங்கள் தர்மம் செய்யுங்க, உங்களால் முடிஞ்சளவு செய்யுங்க, செல்வத்தை சேமித்து வைத்து உங்கள் உடல் உள்ள வரைக்கும், உடல் எப்படி ஆரோக்கியமாக இருக்குதோ அதே போல் இருக்கிற செல்வம் உங்கள் ஆயுள் வரைக்கும் தேவை. அதனால் அதை பத்திரமா நாம் வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி தேவையான செலவு செய்யணும் அப்படின்னு நம்ம சாயப்பா சொல்கிறாருங்க.